சைனா மூலமா ஈரானை வந்து வழி கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாரு. இது ஏன்னா சீக்கிரமா ஒரு வெனிசுலா மாரி 1 டே 2 டேல முடிஞ்சிரும்னு நெனச்சு ஈரான் மேல ஆக்ஷன் எடுத்து அது முடிவு இல்லாம போயிட்டுருக்கு. ட்ரம்ப்ப பொறுத்தவரையும் அவங்க நாட்டுல வந்து அக்டோபர் மாசம் மிட் டெர்ம் எலக்ஷன் வருது. ஓகேங்களா? அங்க இருக்கவங்கலாம் இத எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துல ஏன் போய் தலையிட்டுன்ட்டு. அதால இப்ப அது பாதிக்கு மேல போயாச்சு. அதுலேருந்து வெளிய வரணும். என்னென்னமோ ட்ரை பண்றாரு. கடைசி முயற்சியா சைனாக்கு போயிருக்காரு. அதால ஏதாவது ஒண்ணு சொல்லி வரத்துக்கு பார்க்குறாரு. அது எத்தன நாள் ஆகுன்றது தெரியல. ஆனா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறது என்னன்னா, இப்ப நமக்கெல்லாம் வந்து ஆயில், பெட்ரோல், கேஸ் இது எல்லாமே வந்து க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா வரணும். இப்ப அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்க சொன்ன உதய் கோட்டக் என்ன சொன்னாருன்னா, வரப்போற காலம் வந்து அடுத்த 2, 3 வருஷம் வந்து வார்கள் நெறைய வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகலாம், இன்ஃப்ளேஷன் கூடலாம், லிக்விடிட்டி நெறைய வச்சிருந்தா நல்லது. கமிட்மெண்ட்ஸ், லோன் கமிட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போறது நல்லது. இன்னொன்னு வந்து எல்லா வீடுகள்லயுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 3 மந்த்ஸாவது மினிமம் வச்சிருந்தா நல்லது. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அதால பணம் இருக்கப்ப அத எடுத்துன்னு போய் உடனே செலவு பண்ணாம, கொஞ்சம் அத இதுவா வச்சிருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் மெயின் கான்செப்ட்.